உபகாரத்தாயே உமை நாடி வந்தேன் அம்மா அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று 5 பங்குகள் இணைந்து இந்த இடத்திலே இந்த திருச்செழியை பற்றி ஒரு சிறிய கருத்தரங்கு மற்றும் ஆராதனை பற்றி செய்து நாம் மீண்டுமாக இந்த திருச்செழியுடைய ஆராதனை ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்காக நாம் வந்திருக்கிறோம். எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக திருத்தலத்தின் சார்பாக மையபுர பங்கின் சார்பாக வருகிற சொல்லி அன்போடு வரவேற்கிறோம். நன்றி 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 நன்றி. இந்த சின்ன ஜெபத்துல வந்து ஆரம்பிப்போம். இந்த வெள்ளிக்கிழமை அன்று நாம் பாடுவோம் இல்லை, திருச்சிலுவை மரமிதோ இதிலே தான் தொங்கியதும் வருவீர் ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் பாடுவீங்க. அதை திருப்பி பாடுவோம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம் வருவீர் ஆராதிப்போம். ஒரு கரங்களை உயர்த்தி திருச்சிலுவை நோக்கி இரண்டாவதா பாடுவோம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம் வருவீர் ஆராதிப்போம். கரங்களை குவித்து மீண்டுமாக பக்தியோடு இந்த திருச்செழியின் மூலமாக நமக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாகும். நம் மாபெரும் 2025ஆம் ஆண்டு இந்த இயேசுவினுடைய பிறந்த இந்த நிகழ்வை மீண்டுமாக நாம் கொண்டாடுவதற்காக ஆண்டவர் நம்மை உயிரோடு இந்த காலகட்டத்திலே வைத்திருக்கிறார். எனவே அதற்கு நன்றி செலுத்தி மீண்டுமாக திருச்சிலுவை ஆராதிப்போம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம் வருவீர் ஆராதிப்போம். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மண்டல நிகழ்வானது திருமய பங்கில் தான் கொண்டாடப்பட வேண்டும். எனவே நமக்கு அருள் கூர்ந்து நமக்கு மீது வைத்த ஒரு அன்பினால் மீண்டுமாக இது வளர்கின்ற ஒரு திருத்தலமாக இருக்கிறது. எனவே இதை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தாராள உள்ளத்தோடு நமக்கு இந்த இடத்துல இந்த நிகழ்வை, இந்த ஆன்மீக நிகழ்வை நமக்கு பங்கெடுப்பதற்காக நமக்காக உதவி செய்திருக்கிறார். எனவே பாசத்துக்குரிய தந்தை ஜேம்ஸ் அடிகளாரை மீண்டுமாக வருகிறவர்கள் சொல்லி வரவேற்றி அவரே இந்த சிலுவையை தூக்கி கொண்டு செல்லுமாறு அன்போடு முடியாது. போய்க்கலாமா? அப்படியே போயிடலாம். முன்னாடி போயிருங்க, அப்படியே முன்னாடி போயிட்டே இருங்க. உமை தேடி வந்தேன் அம்மா, உபகாரத்தாயே உனை தேடி வந்தேன், உபகாரத்தாயே உனை நாடி வந்தேன், அழைக்கின்றேன் அம்மா அருள் புரிய வாரும், கரம் நீட்டி எனக்கு உபகாரம் செய்யும். உபகாரத்தாயே உனை தேடி வந்தேன், உபகாரத்தாயே உனை நாடி வந்தேன். இறைவனின் அன்னையே உபகாரத்தாயே, இரக்கத்தின் அன்னையே உபகாரத்தாயே, உதவிடும் அன்னையே உபகாரத்தாயே, ஏழையின் அன்னையே உபகாரத்தாயே, கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருகின்றேன் அம்மா, கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருகின்றேன் அம்மா.
உபகாரம் செய்யும் உபகார தாயே, உபகாரம் செய்யும் உபகார தாயே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே. உபகார தாயே உனை தேடி வந்தேன், உபகார தாயே உனை நாடி வந்தேன். மகிமை நன்னையே உபகார தாயே, அன்பின் அன்னையே உபகார தாயே, ஞானத்தின் அன்னையே உபகார தாயே, மாசற்ற அன்னையே உபகார தாயே. கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருகின்றேன் அம்மா, கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருகின்றேன் அம்மா. உபகாரம் செய்யும் உபகார தாயே, உபகாரம் செய்யும் உபகார தாயே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே. உபகார தாயே உனை தேடி வந்தேன், உபகார தாயே உனை நாடி வந்தேன். அழைக்கின்றேன் அம்மா அருள் புரிய வாரும், கரம் நீட்டி எனக்கு உபகாரம் செய்யும் உபகார தாயே உனை தேடி வந்தேன், உபகார தாயே உனை நாடி வந்தேன். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே. முழுவதும் பயணம் செய்து கொண்டிருக்கிற எதிர்நோக்கின் திரு அவையாக இந்த மைய சிந்தனையை வைத்து திருச்சிலுவை நமது மறைமாவட்டம் முழுவதும் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலே நம்முடைய மையபுரம் பங்கைச் சேர்ந்த ஏலாம்பட்டி புனித உபகார அன்னை ஆலயத்தை நோக்கி பயணமாக திருச்சிலுவை வந்திருக்கிறது. எனவே எழுந்து நின்று திருச்சிலுவைக்கு மகிமை செய்யும் வண்ணமாக, மாட்சிப்படுத்தும் வண்ணமாக அனைவரும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி நம்மை தேடி வந்த நம் ஆண்டவர் இயேசுவை, இந்த திருச்சிலுவையை மகிமைப்படுத்தும் வண்ணமாக கரவொலி எழுப்பி மகிழ்வோடு வரவேற்போம். கரங்களை குறித்து கண்களை மூடுவோம். திருச்சிலுவை இல்லை என்றால் நமக்கு மீட்பு இல்லை. திருச்சிலுவையினால் ஆண்டவர் நமக்கு மீட்பை தந்தார். இந்த மாபெரும் ஜூபிலி ஆண்டிலே இது நம்மை தேடி வந்திருக்கிற இந்த திருச்சிலுவையின் வழியாக மீட்பர் இயேசு நமக்கு மீட்பை தந்தவர். பாடுகளின் வழியாக, மரணத்தின் வழியாக, தன் உயிர்ப்பின் வழியாக நமக்கு மீட்பையும் வாழ்வையும் தந்தவர், வெற்றியை தந்தவர். இதோ இந்த மரணத்தின் வழியாக நமக்கு வாழ்வை கொடுத்த இறைமகன் இயேசு இந்த திருச்சிலுவையின் வழியாக நம்மை மீட்க இதோ இதை விட வேறு ஒன்றும் இல்லை. திருச்சிலுவை இல்லை என்றால் மீட்பு இல்லை. திருச்சிலுவை என்றால் வாழ்வு இல்லை. திருச்சிலுவை என்றால் இந்த கத்தோலிக்க திரு அவை இல்லை என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிற அன்பு சகோதரிகளே, சகோதரிகளே, ஆண்டவர் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறார். என் மகனே, மகளை, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு வாழ்வு தருவேன், நான் உங்களுக்கு மீட்பு தருவேன், நான் உங்களை பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் எல்லா விதமான நோய் நொடிகளிலிருந்தும் மீட்பை தருவேன், வாழ்வை தருவேன், விடுதலை தருவேன், ரட்சிப்பை தருவேன். உன்னுடைய வேண்டுதல் ஜெபங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற என் அன்பு சகோதரிகளே, சகோதரிகளே, இந்த நாளிலே நமது பங்கிற்கும் இப்பகுதியில் இருக்கிற ஏனைய பங்கு சமூகமாக வந்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த திருச்சிலுவை வழியாக நம்மை மீட்பதற்காக, நம்மை வாழ வைப்பதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இதோ நம்முடைய தஞ்சை மறைமாவட்டம் முழுவதும் எல்லா பங்குகளிலும் செல்ல இருக்கிற இந்த திருச்சிலுவை இன்றைய தினத்திலே நம்முடைய ஆலயத்திற்கு வரவேற்கப்பட்டிருக்கிறது. எனவே முழங்கால் படியிட்டு அந்த திருச்சிலுவையை மகிமைப்படுத்த வண்ணமாக இந்த பாடலை பாடி ஆராதிப்போம். திருச்சிலுவை
ரட்சணியம் சென்று. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் மறை மாவட்டத்தின் சார்பாக இனிய வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். நீங்கள் உங்களுடைய பெயரை உங்களுடைய பங்கின் அடிப்படையிலே நீங்கள் குடும்பத்தின் சார்பாக யாராவது ஒரு நபர் சென்று பதிவு செய்துவிட்டு, அந்த பக்கம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு இடது பக்கம் இல்லையா, எல்லோரும் அங்கே போயிருங்க. இங்கே வந்து ஒரு 11 மணிக்கு மேலே நம்ம கோயிலுக்குள்ளே வந்துடுவோம், சரியா? அதனால் அந்த பக்கம் போயிருங்க. அங்கே தான் நிகழ்ச்சிகள் எல்லாருமே. உங்களுடைய பெயரை பதிவு செய்யாதவர்கள் தயவுசெய்து குடும்பத்திற்கு ஒருவர் சென்று முகப்பிலே அருள் சகோதரிகள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். பெயரை பதிவு செய்துவிட்டு அங்கே வந்து உட்காருங்க. ஐயா, அங்கே போயிருங்க. எல்லாருமே தயவு செய்து Good morning, and thank you for this wonderful reception. ஆண்டின் நிறைவேறு பயன்கள் 2025 ஆண்டை நிறைய ஆசையோடு துவங்க இருக்கும் இந்த அருமையான நேரத்தை இந்த கூடியிருக்கிறவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் சுகங்களும். நெருநோக்கின் திரு பயணிகளாய் இணைந்து கைகோர்த்து பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிற யூபிலி ஆண்டில் இறைமக்களாகிய நாம் அனைவரும் இறைவனின் நீடு இணையில்லா பேரிரக்கத்தை முழுமையாக பெற்று அனுபவிக்க வேண்டும் என்ற பேராவலோடு திரு அவை நமக்கு நம் ஆன்மீக கருவூலத்திலிருந்து வழங்கும் மாபெரும் சலுகையாகிய இந்த நிறைவேறு பயன்களை அறிவிப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த யூபிலி ஆண்டு இன்று 29/12/2024 அன்று தொடங்கி அடுத்த ஆண்டு திருக்குடும்ப திருநாளாகிய 28/12/2025 வரை கீழ்கண்ட திருத்தலங்களுக்கு திரு பயணிகளாய் பயணித்து இச்சலுகையை உங்களுக்காகவும் ஒத்துழைப்பு நிலையில் இருக்கிற ஆன்மாக்களுக்காகவும் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறேன். ஜெபமாலை அன்னை ஆலயம் பாளையங்கோட்டை மறைவட்டம், புனித அந்தோனியார் ஆலயம் பில்லாவடந்தை மயிலாடுதுறை மறைவட்டம், புனித ஆரோக்கிய அணை திருத்தலம் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மறைவட்டம், புனித அந்தோனியார் திருத்தலம் வீரக்குறிச்சி பட்டுக்கோட்டை மறைவட்டம், புனித சந்தனமார ஆலயம் அமரடக்கி ஆவுடையார் கோயில் மறைவட்டம், புனித வியாகுலமார ஆலயம் அரசரைப்பட்டி புதுக்கோட்டை மறைவட்டம், புனித செபஸ்தியார் ஆலயம் ஏலனப்பட்டி மெய்யபுரம் புதுக்கோட்டை மறைவட்டம், புனித அந்தோனியார் ஆலயம் வடக்கு வாசல் தஞ்சாவூர் மறைவட்டம். கத்தோலிக்க திரு அவையோடு முழு ஒன்றிற்கு ஒவ்வொரு அருள் அடையாளத்தில் பங்கு பெற்று அருள் நிலையில் திருப்பலியில் பங்கு பெற்று நற்கருணை திருவிருந்தை உட்கொண்டு திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக மன்றாடி இந்த நிறைவேறு வளங்களை பெற்று அனுபவிக்க உங்களை தந்தைக்குரிய வாஞ்சையோடு வேண்டுகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் கடவுளை நெருங்கி வருவதற்கு நமக்கு ஒரு பாலமாக அமையும் அடையக்கூடிய காரியங்களாக இருக்கும். இந்த யூபிலி ஆண்டு கடவுளோடும் எல்லா மாந்தரோடும் இயற்கை முழுவதோடும் நெருங்கி வர நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்று உணர முடியும். இன்னுமாவது கூட இந்த நிறைவேறு பயன்கள் எப்படியெல்லாம் கிடைக்கும் என்று நான் சொல்ல முடியும். நிறைய மரங்களை நடுவர்களானால் அது உண்மையான நிறைவேறு பயனா? உங்கள் ஊரில் இருக்கிற ஆறு ஏரி குளம் போன்ற நீர் நிலைகள் எல்லாம் தூர்வாரி சுத்தப்படுத்துவீர்களானால் அது நிறைவேறு பயனாக. பிளாஸ்டிக் பொருட்களை முழுமையாக தவிர்த்து இயற்கையை பேணுவீர்களானால் அது நிறைவேறு பயனாக. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிளைத்தங்களும் ஒவ்வொரு பங்கு இறை சமூகத்திலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தரமான கல்விக்கு நாம் நம்மாலான அத்துணை உதவியும் செய்வோமானால் அது உண்மையான நிறைவேறு பயனாக இருக்கும். நம்ம ஊர்களில் பங்கு இறை சமூகத்தில் இருக்கிற நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை பெறவர்கள் ஒவ்வொருவரில் அது நாம் செய்யக்கூடிய பெறக்கூடிய நிறைவேறு பயன்களாக இருக்க முடியும். துன்பத்தில் இருக்கக்கூடிய
சிறப்பு சிக்கல்களில் இருக்கக்கூடிய எல்லா நாங்களுக்கும் உதவிக்கரம் நீட்டுகிற போதெல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லா அரசு செயல்களுமே நமக்கு நிறைவேற பயன்களை நிறைவு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக ஜபதங்களால் ஒவ்வொரு அருள் அடையாளத்தால் திருப்பலியில் பங்கெடுப்பதால் மற்றவனை திருவிழாவில் பங்கெடுப்பதால் நாம் சொன்ன இந்த திருத்தலங்களை சென்று சந்திப்பதால் நாம் நிறைவேறுகளை அடைவது போலவே நான் சொன்ன பிற காரியங்கள் வழியாகவும் அந்த கடவுள் தரக்கூடிய இந்த நிறைவேறு பயன்களை நிரம்ப நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்கள், கடவுளிடம் அணுகி வருவோம், எல்லா மாந்தரிடமும் அணுகி செல்வோம், இயற்கையோடு அணுகி போவோம். கடவுள் எல்லா அருளும் ஆசிரம் நம் மறை மாவட்ட மக்கள் அனைவருக்கும் என்னாலும் விளம்ப கிடைக்கலாம். கதிரவனை போழியுள்ளவா மிடிகாலை வானம் போ எழுந்து வரும் இவள் எழுந்து வரும் இவள் யாரோ என்ன அழகு உன்னம் அழகு என்ன அழகு உன்னது அழகு என்ன அழகு உன்னம் அழகு உன்னையும் கொள்ளை கொண்டதே கொள்ளை கொண்டதே கண்ணிமையும் தூய்மையும் காட்சியின் மேன்மையும் பார்வையும் உன்னையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே என்ன அழகு உன்னருளழகு என்ன அழகு உன்னம்பழகு அன்புவெளி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளங்கிடுமே கனிவிடுமே அன்புவெளி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளங்கிடுமே கனிவிடுமே வளமையும் வசந்தமும் பஞ்சம் கொள்ள வந்ததே வளமையும் வசந்தம் பஞ்சம் கொள்ள வந்ததே அன்பே அருளே அமுதே அருளே நீவாக என்ன அழகு உன்னருளழகு
என்ன அழகு உன்னழகு என்ன அழகு உன்னருளழகு என்ன அழகு உன்னழகு நன்மை செஞ்சா பாருங்க நம்ம இயேசு சாமி போல இங்கே காணுங்க கோடியா நன்றி சொல்லி பாடுங்க கோயில் முன்னே ஒன்னா கோடி வாருங்க சேர்ந்து காணுங்க நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நானும் பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நானும் பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி நன்மை செஞ்சா பாருங்க நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க குழந்தையில் நம்ம பேரை எழுதி வச்சாரு அத கண்ணில் மணிய போல காத்துமாறு செஞ்சாரு செஞ்சாரு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாடு பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாடு பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி நன்மை செஞ்சா பாருங்க நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க நன்மை செஞ்சா பாருங்க நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க அருந்து போன புறமுகளை சேர்த்து வச்சாரு சக்தியான தூயாரி
நமக்கு தந்தாரு. நம்மள சந்தோஷமா இருக்க சொல்லி ஆசி தந்தாரு. நம்ம இயேசு வந்தாரு. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாடும் பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை நன்மை செஞ்சா பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே பாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாருங்க, சென்று காணுங்க. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாடு பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை நன்மை செஞ்சா பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. எத்தனை நன்மை செஞ்சா பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாருங்க, அவர் கோயில் உண்மை உண்மை கூடி வாருங்க, சென்று வாருங்க. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாடு பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை நன்மை செஞ்சா பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. உள்ளங்கையில் நம்ம பேரை எழுதி வச்சாரு, அது கண்ணில் உள்ள மணிய போல காத்துமாறு. பாதை எல்லாம் உண்மை போவாரு, பித்தத்தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு, பித்தத்தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாடு பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை நன்மை செஞ்சா பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே காருங்க.
அருந்து போன புறமுதே சேர்த்து வச்சாரு சக்தியான தூயாவி நமக்கு தந்தாரு நம்மளை சந்தோஷமா இருக்க சொல்லி ஆசி தந்தாரு நம்ம இயேசு வந்தாரு இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாடு பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி நன்மை செஞ்சா பாருங்க நம்ம இயேசு சாமி போல இங்கே பாருங்க கோடி கோடியா நன்றி சொல்லி பாருங்க சென்று பாருங்க இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாடு பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி பாருங்க நம்ம இயேசு சாமி போல இங்கே இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருத்தலத்திலே 6 ஆண்டுகள் பணிபுரிவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. இங்கு வருகின்ற மக்கள் விசுவாசத்தையும் அன்பையும் பார்க்கின்ற பொழுது உபகாரத்தாய் வழியாக அன்னை எந்த அளவுக்கு மக்களுக்கு அருள் பாலிக்கின்றாள் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உபகாரத்தாய் இந்த மறை மாவட்டத்திலேயே இங்கு மட்டும்தான் உபகாரத்தாயாக வீட்டிருக்கின்றார். பேரு ஆரோக்கியதாஸ். நான் ஒளியமங்கலம் பங்கிலேருந்து வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மாதாவினுடைய அருளும் அவருடைய சிறப்பும் நல்லபடியா தெரிஞ்சிச்சு. நாங்க வருஷம் திருவிழாவுக்கு இங்க பங்குல இருந்து புனித பயணமா வந்தோம். மாதா நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க. நான் நினைத்த காரியங்கள் 2-3 நிறைவேறி இருக்கு. பையனுக்காக திருமணத்துக்காக வேண்டியிருந்தேன். திருமணம் நல்லபடியாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தையும் பிறந்து நல்லபடியா இருக்காங்க. இந்த மாதாவுக்கு நன்றி. மையபுரம் பங்கு இங்க மையபுரம் பக்கத்துல இருக்க எலனாப்பட்டி கோவில்ல உபகார மாதா ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்தில் வருகின்ற கேட்கின்ற அனைத்து மக்களுக்கும் அன்னை உபகாரம் செய்து உதவி செய்து கொண்டு வருகின்றனர். இதோ நாங்கள் அடிக்கடி வந்து இந்த இடத்தில் எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்கும்போது அன்னை செய்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பங்களில் ஒற்றுமை சமாதானத்துக்காக ஜெபிக்கின்ற போது அதை முழுமையாக தந்து குடும்பங்களில் ஒற்றுமை சமாதானம் நிலவுவதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். இங்கு வருகின்ற மக்களும் பெறுகின்ற உதவிகளும் அனைத்துமே மற்றவருக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அதிகப்படுத்தும் வகையில் இன்று தஞ்சை மறை மாவட்டம் புதுக்கோட்டை மறைவட்டம் மெய்யபுரம் பங்கு புனித உபகார மாதா திருத்தலத்தின் காரியஸ்தர் யு சந்தனராஜ் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று எதிர்நோக்கின் திருச்சிலுவையானது எலனாப்பட்டி புனித உபகார மாதா திருத்தலம் நோக்கி 1000 மக்கள், 5 பங்கை சேர்ந்தவர்கள், அருள் சகோதரிகள் என ஏராளமான மக்கள் தாயை சந்திக்க தாயினுடைய ஆசி பெற வந்திருக்கிறார்கள். இவர்கள் பெற்ற வரங்கள் ஏராளம், பெற வேண்டிய வரங்களும் ஏராளம். இவர்கள் நன்றி சொல்ல வந்திருக்கின்றார்கள். இவர்கள் பெற வேண்டிய அனைத்து நலங்களையும் அன்னை உபகாரத்தாய் நிறைவாக செய்வார் என்று நாங்கள் வாக்களிக்கின்றோம். அன்னை உபகாரத்தாய் தன்னை நாடி வருகிறவர்களை இல்லை என்று சொல்லாமல் அன்புடன் அரவணைத்து ஆற்றல் தந்து அரவணைத்து வருகிறார்கள்.
எனவே நீங்கள் அனைவரும் அன்னை உபகாரத்தாயின் திருத்தலம் நோக்கி வாருங்கள். அன்னையின் அருளையும் ஆசியையும் மிக பெற்று செல்லுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க உபகார அன்னையின் ஆசியும். அன்பார்ந்தவர்களே, இந்த மதர் டிவி இணையதளத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மாபெரும் ஜூபிலி 2025ஆம் ஆண்டினுடைய சிறப்பை முன்னிட்டு நம்முடைய தஞ்சை மறை மாவட்டத்திலே புனித செபஸ்தியார் ஆலயம் மெய்யபுரம் பங்கிலே எலனாப்பட்டி புனித உபகாரமாத திருத்தலம் வளர்கின்ற ஒரு திருத்தலமாக மறை மாவட்டத்தால் அறிவிக்கப்பட்டது. எனவே இந்த மாபெரும் ஜூபிலியை கொண்டாடுகின்ற விதத்திலே மெய்யபுரம், திருமயம், உளியமங்கலம், அரிமளம், சமுனசூர் ஆகிய 5 பங்குகளில் இருந்தும் ஒரு 800 இறை மக்கள் இங்கு வந்து இதிலே பங்கேற்று பயனடைந்து வருகிறார்கள். தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய மேய்ப்பு பணி நிலையத்திலிருந்து வந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள் இந்த ஜூபிலி 2025ஆம் ஆண்டினுடைய ஆன்மீக நிகழ்வை மிகவும் சிறப்பான விதத்தில் மக்களுக்கு அதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது வளர்கின்ற திருத்தலமாக அறிவிக்கப்பட்ட இந்த எலனாப்பட்டி உபகாரமாத திருத்தலத்தை இந்த மக்கள் இன்னும் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. எனவே இதற்காக பங்கு தந்தை முறையிலே 1000 அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இதிலே 5 பங்குகளை சார்ந்த இறை மக்கள் பங்கேற்று ஒப்புரவு அருள் சாதனத்தை பெற்று பிறகு நடைபெற்ற திருப்பலியிலும் பங்கேற்று பயனடைந்தார்கள். இறுதியாக அன்பின் உணவு கொடுக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு உபகார மாதாவினுடைய திருத்தலத்திலிருந்து தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகள், பிரார்த்தனைகள், ஜெபங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் இந்த இடத்திலே அவர்கள் ஜெபித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நிச்சயமாக உபகாரத்தாய் இவர்கள் எல்லாம் ஒரு சாட்சியாக அவருடைய வேண்டுதலை கேட்டு நிறைவு செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற புனித உபகார மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற ஒரு அந்த அற்புதமான ஒரு நம்பிக்கையோடு அனைத்து மக்களும் உபகார மாதாவினுடைய ஆசிரியை பெறுமாறு உங்களை அன்போடு மீண்டுமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பூமாலையான பாமாலை, இது புனித உபகாரத்தாய்க்கு புகழ் மாலை. நாம் நாவால் இசைக்கும் கவிமாலை, நம் நல்லதோர் தாய்க்கு இசை மாலை. இம்மாலையை நாள்தோறும் நம் அன்னைக்கு நெஞ்சாரச் சுட்டி மகிழ்வோம். ஜனவரி 6ஆம் நாள் 3 ராஜாக்கள் பொங்கல் விழா, செப்டம்பர் இறுதி வாரம் நடைபெறும் புனித உபகார மாதா திருவிழா. மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை பகல் 10 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் மாதா பக்தி முயற்சி, சிறப்பு வழிபாடு முதலியவை இத்திருத்தலத்தின் சிறப்பு நிகழ்வுகள். திருத்தலம் வருவீர், அன்னையை வேண்டுவீர், அளப்பரிய வரங்கள் பல பெறுவீர்.